அனைவருக்கும் வணக்கம். நம் உடலில் ஏற்படும் வலிகளுக்கு வாதம்தான் காரணம் என்று ஆயுர்வேதம் கூறுகிறது. மூட்டுகளில் ஏற்படும் வலிக்கு ஆயுர்வேதத்தில் நிறைய சிகிச்சை முறைகள் உள்ளன. ஆயுர்வேதம் நமது உடலில் 5 விதமான உறுப்புகளை மட்டுமே நோக்குகிறது. இதற்கு பஞ்சமக புத்தாஸ் என்று பெயர். நமது உடலில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தோஷமே காரணம் என்கின்றனர். வாதம், பித்தம் மற்றும் கபம் என 3 விதமான தோஷங்கள் உள்ளன. வாதம் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் நச்சுக்கள் சரியான ஜீரண சக்தி இல்லாமல் உடலிலும் மூட்டுகளிலும் தங்குவதால் ஏற்படுகிறது. இதனால் மூட்டுகளில் தீவிர வலியும் ஏற்படுகிறது. பித்தம் உடம்பில் எரிச்சலை உண்டு பண்ணும். கபம் என்பது கை கால் முடக்கத்திற்கு காரணமாகும். உடம்பில் ஜீரணிக்காமல் இருக்கும் நச்சுக்களை ஆமவாதம் என்கின்றனர். இந்த நச்சுக்கள் குடலில் தங்குவதாலும் மூட்டுகளில் இருப்பதாலும் வலியை ஏற்படுத்தும். இதை குணப்படுத்த இயற்கை ஆயுர்வேதம் மிகவும் சிறந்தது. இதை போக்கும் வழிமுறைகளை பற்றி பார்ப்போம். தினமும் 2 டம்ளர் சுடு தண்ணீர் குடிக்க வேண்டும். சுடு தண்ணீர் உங்கள் மூட்டுகளில் தங்கியுள்ள வாயுவை கலைத்துவிடும். மேலும் ஜீரண சக்தியை அதிகமாக்கி நச்சுக்களை வெளியேற்றிவிடும். கெட்ட உணவுகளை உண்பதால் உடலில் அஜீரணம் உண்டாகிறது. இதனால் நச்சுக்கள் உடலிலே தங்கி ஆங்காங்கே மூட்டுகளில் வலியை உண்டாக்குகிறது. எனவே நல்ல உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொண்டால் நச்சுக்கள் வெளியேறி மூட்டுகளில் வலி குறையும். சுக்கு, மிளகு, திப்பிலி இவை 3ம் திரிபலா ஆகும். மூட்டு வலிக்கு 5 கிராம் திரிபலா சூரணத்தை படுப்பதற்கு முன் சாப்பிட்டால் நல்ல பலன் கிடைக்கும். வாத நோய்க்கு ஆயுர்வேதத்தில் நிறைய மூலிகைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த மூலிகைகளை உண்பதால் ஜீரண சக்தி மேம்பட்டு உடலில் உள்ள வாயு வெளியேற்றப்படுகிறது. பஞ்சகர்மா என்பது நமது உடலில் உள்ள தேவையற்ற நச்சுக்களை வெளியேற்றும் சிகிச்சை ஆகும். இந்த சிகிச்சையை எடுத்துக்கொண்டால் உடலுக்கு அதிக எனர்ஜி கிடைக்கும். நன்றாக பசிக்கும். விரைவில் செரிமானமாகும். வாயு சேராது. பஞ்சகர்மா சிகிச்சை ஒரு 5 வகை சிகிச்சை ஆகும். அவையாவன வமனம், விரேசனம், அனுவாசன பஸ்தி, ஆஸ்தாபன வஸ்தி, நஸ்யம் ஆகும். மேலும் வாதத்தை போக்குவதில் நல்லெண்ணெய் மசாஜ் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதற்கு வெதுவெதுப்பான நல்லெண்ணெயில் 2 மணி நேரம் குளிக்க வைப்பார்கள். இந்த எண்ணெய் உங்கள் சருமத்தில் ஊடுருவி வாதம் மற்றும் மூட்டுகளில் தங்கியுள்ள வலியை போக்குகிறது. வமனம் என்னும் முறையில் சில மூலிகை பொருட்களின் மூலம் கஷாயம் கொடுத்து வாந்தி எடுக்க வைப்பார்கள். இதனால் நச்சுக்கள் வெளியேறி வயிறு சுத்தமாகி மார்பு பகுதி நச்சுக்கள் வெளியேறிவிடும். இந்த முறை சைனஸ், ஆஸ்துமா, வாந்தி, குளிர்ஜுரம், வாதம் போன்றவற்றிற்கு நல்லது. விரேசன முறையில் பேதி மருந்து கொடுத்து நச்சுக்களை வெளியேற்றுவார்கள். அனைத்து நச்சுக்களும் மலக்குடல் வழியாக வெளியேற்றப்படுகின்றன. விளக்கெண்ணெய் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுகிறது. 3 முதல் 7 நாட்கள் மூலிகை எண்ணெய் பரிந்துரைக்கப்படுகிறது. அடுத்து 7 நாட்களுக்கு மசாஜ் மற்றும் வேர்த்தல் சிகிச்சை 2-3 நாட்கள் செய்யப்படுகிறது. இந்த முறை கபம், பித்த நோய், குடல் நோய், வாதம், மூட்டுவலி, சரும நோய் போன்றவற்றை குணமாக்குகிறது. அனுவாசன பஸ்தி இந்த முறையில் மருந்துகள் மற்றும் மூலிகைகள் மூலம் குடலை சுத்தம் செய்தல் ஆகும். இந்த மருந்துகள் உடலில் உள்ள நச்சுகளை வெளியேற்றி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. இந்த முறை அல்சர், கீழ்வாதம் போன்றவற்றிற்கு சிறந்தது. நஸ்யம் இது மூக்கில் சொட்டு மருந்து விடும் முறை ஆகும். இதில் மருந்து எண்ணெய், மூலிகை சாறு, நெய் போன்றவை பயன்படுகின்றன. சில நேரம் மூலிகை பொடி பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் மூக்கில் உள்ள நச்சுகள் வெளியேற்றப்படுகிறது. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.